வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, a hexagonal pyramid of base side 24 mm and axis length 40 mm. அப்போது ஹெக்ஸகனோடைய அந்த பேஸ் சைட்லாம் வந்து 24 mmல இருக்குது. அந்த பிரமிட்னுடைய அந்த லென்த் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 40 mmல இருக்குது. is lying on the HP. HPனாலே உங்களுக்கு டயக்ராம் கீழே வரப்போகுது. on one of its triangular faces with its axis parallel to VP. ஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் வந்து பேரலாக இருக்குது விபிக்கு. அப்போனா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெக்ஸகன் வரும். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் இந்த மாதிரி வரும். இப்போ ட்ரா பண்ணலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். இதில் இந்த கொஷினில் பாருங்கள், ஆங்கிள்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ ஆங்கிள் கொடுக்காம ஒன் ஆஃப் இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் வச்சே முடிச்சிட்டாங்க, பேரலல் டு விபின்னு. ஓகேங்களா? அதனால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஆங்கிள்லாம் தேவையில்லை, அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸு, இது ஒய். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் லைன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சும்மா லைட்டாக இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கோங்க, லைட் கோடாக போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துப்போம், இதை கியூன்னு எடுத்துப்போம், இது ஆர்னு எடுப்போம், இது எஸ் எடுத்துப்போம், இது டி, இது யூன்னு எடுத்துப்போம். PQRSTU. ஸோ ஃபஸ்ட்டு பி பாயிண்ட் எழுதுவோம். கியூ பாயிண்ட் எவ்வளோ இருக்கணும்? 24 mm. ஒவ்வொரு சைடும் 24, அதாவது 2.4 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? 2.4 சென்டிமீட்ரு, இது கியூ பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெக்ஸகனுக்கு எல்லா ஆங்கிள்ஸுமே வந்து 120 டிகிரி, எல்லா ஆங்கிள்ஸுமே. அப்போது ப்ரொடெக்டரில் 120 டிகிரி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கியூ பாயிண்ட்ல இப்படி வச்சுருங்க, வச்சுட்டு 120 டிகிரி எடுக்கணும், இந்த பக்கம் எடுக்கணும். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருது 120 டிகிரி. இப்போது பி பாயிண்டில் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் எடுக்கணும். இப்போது 120 இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? இப்போது உங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் வழியாக, இங்கே இருக்கிற பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் வழியாக ஸ்கேல் அப்படி வச்சுட்டு 2.4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆர் பாயிண்ட். நெக்ஸ்ட் இப்போது இந்த பாயிண்ட் வழியாக 2.4 சென்டிமீட்ரு. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து யூ பாயிண்ட். இன்னும் பேலன்ஸ் இருக்குது, எஸ் இருக்குது, டி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால், உங்கள் ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு இப்போது இந்த ஆர் பாயிண்ட்டு இப்படி வச்சிடணும். வச்சுட்டு 120 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வருது. ஸோ இப்படி வரும். ஸோ திரும்ப உங்கள் ஸ்கேலை இந்த பாயிண்ட் வழியாக வச்சுட்டு 2.4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து எஸ் பாயிண்ட். ஓகேங்களா? திரும்பவும் என்ன பண்ணணும்னா, உங்கள் ப்ரொடெக்டர் எடுத்து இப்போது இந்த எஸ் பாயிண்டில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது 120 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? ஆமாம், இந்த இடத்துல வருது கரெக்டாக. இந்த இடத்துல 120 டிகிரி வருது. ஸோ ஸ்கேலை வந்து இந்த பாயிண்ட் வழியாக வச்சுக்கணும். ஸ்கேலை வந்து இந்த பாயிண்ட் வழியாக வச்சுட்டு 2.4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து டி பாயிண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஹெக்ஸகன் வரையணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். R to U, நெக்ஸ்ட்டு Q to T, அப்புறமா வந்து S to P, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு சென்டரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அந்த பாயிண்ட் தான் O பாயிண்ட். இப்போ இது மேலே எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். லைட் லைன்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிஸ்னுடைய லென்த்து வந்து 40 mm. அப்போது இந்த இடத்துல 40 mm அந்த 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுருங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து ஓ பாயிண்ட். இந்த ஓ பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ இந்த லைனில் தானே இருக்குது, எஸ் இருக்குது, டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல எஸ் டேஷு ப்ராக்கெட்டுக்குள்ளே டி. ஸோ ஃபஸ்ட்டு டி டேஷ் எழுதணும், கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும், மேலே இருக்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும், எஸ் டேஷ். நெக்ஸ்ட்டு இதில் ஓ மேலே எழுதியாச்சு, ஓ டேஷு. ஆர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அது ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். கீழே யார் இருக்கா? யூ இருக்கா. ஸோ யூ டேஷு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர் டேஷ், இந்த பாயிண்ட்டு.
இந்த பாயிண்ட்டுக்கு கீழே என்ன இருக்குது பி டேஷு ப்ராக்கெட்டுக்குள்ளே கியூ டேஷ். இப்போது கொஷினில் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஆங்கிளுமே கொடுக்கல, எவ்வளோ இந்த மாதிரி இன்க்ளினேஷன் வச்சு கொடுக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவங்க வந்து சிம்பிளாக ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் வந்து விபிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு என்னதுன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பிரமிட் இது அப்படியே இப்படி இருக்கிறத இப்படி அப்படியே படுக்க வச்சிடணும். இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிறத இதை அப்படியே இப்படி படுக்க வச்சிடணும். எப்படி வரும் அப்போது உங்களுக்கு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரும். இதை அப்படியே இப்படி படுக்க வச்சிடணும். ஓகேங்களா? சரி, அது எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று வச்சுருவோம். டாட் வச்சுட்டு இந்த பி டேஷ்லேருந்து இந்த ஓ டேஷ் இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. பி டேஷ்லேருந்து ஓ டேஷை மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க். அப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து ஓ டேஷ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் வந்து பி டேஷ். பி டேஷு கொஞ்சம் தள்ளி எழுதிப்போம், பி டேஷு கியூ டேஷ் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் கொஞ்சம் லைட்டாக டார்க்காக போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இங்கே வரைஞ்சாச்சு. எனக்கு அடுத்தது இந்த டி பாயிண்ட் எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஓ பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. ஓ பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட்டு. ஸோ இந்த ஓலேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து டி பாயிண்ட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. பியிலேருந்து டி பாயிண்ட். ஸோ இந்த பியிலேருந்து டி பாயிண்ட் இங்கே ஒரு ஆர்க்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு கிடைச்ச டி டேஷு எஸ் டேஷ். ஸோ இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆங்கிளே தேவையில்லை, அப்படியே ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது பி டேஷ் கியூ டேஷ் ஓ டேஷ் வரைஞ்சாச்சு. இது வந்து இந்த பாயிண்ட் தான் வந்து டி டேஷு ப்ராக்கெட்டுக்குள்ளே எஸ் டேஷ். இப்போ அடுத்தது வந்து இந்த யூ டேஷ் ஆஃப் ஆர் டேஷ் வரைய போகிறோம். அது இந்த இடத்துல வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னா திரும்ப காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த டி டேஷ்லேருந்து இல்லை இந்த பி டேஷ்லேருந்து இந்த யூ டேஷ் மெஷர் பண்ணிக்கோங்க. பி டேஷ்லேருந்து இங்கே ஒரு ஆர் கட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டு தான் வந்து யூ டேஷு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஆர் டேஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஓ பாயிண்ட்டையும் இந்த யூ டேஷ் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ கீழே எல்லா லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், எல்லா பாயிண்ட்ஸையும். இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சா? இப்போ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஆர் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அடுத்தது எஸ்ஸும் கியூவும் ஒரே லைனில் வரும் பாயிண்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் நோட்டில் போடும்போது பக்காவாக வரும். எனக்கு இப்படி வருது, உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? எஸ்ஸும் கியூவும் ஒரே லைனில் வரும். நெக்ஸ்ட் ஓ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு டியும் பியும் ஒரே லைனில் வரும். நெக்ஸ்ட்டு யூ பாயிண்ட். ஸோ எல்லா பாயிண்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக கீழே இறக்கி பேர் வைக்க போகிறோம். ஸோ இந்த ஓ பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஓ பாயிண்ட் அப்படியே போங்க. ஓ பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் தான் ஓ பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஆர் பாயிண்ட் எங்கே இருக்குது? கரெக்டாக இந்த லைனில் வருது ஆர் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் தான் ஆர் பாயிண்ட். எஸ் பாயிண்ட்டு மூணாவது லைனில் வருது, இங்கே இருக்குது எஸ் பாயிண்ட். கரெக்டுங்களா? இந்த இடத்துல வருது எஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு கியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல வருது கியூ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு டி பாயிண்ட்டு கரெக்டாக சென்டர் லைனில் வருது டி பாயிண்ட். இந்த லைனில் வருது யூ பாயிண்ட்டு. பாருங்கள், இதுதான் பி பாயிண்ட்டு. பி பாயிண்ட்டு இந்த லைனில் வருது. ஸோ இந்த இடத்துல டச் ஆகும் பி பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கியூபி ஆர் எஸ்ஸு எஸ் டு டி பி டு யூ டி டு யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்லேருந்து ஓ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஓலேருந்து யூ பாயிண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்லேருந்து ஓ பாயிண்ட்டு.
டீலேருந்து ஓ பாயிண்ட்டு நீங்கள் பென்சிலில் போடும்போது அழகாக லைட்டாக வருது, சாக் பீஸ் பாட்டே அதனால தெரிய மாட்டுது. அப்புறம் இந்த க்யூலேருந்து ஓ பாயிண்ட்டும் இந்த பீலேருந்து ஓ பாயிண்ட் வந்து இந்த க்யூபி வந்து பின்புறத்தில் இருக்கும், தெரியாது. அது வந்து இந்தமாரி டாட்டட் லைன்ஸில் போடணும். க்யூ டு ஓ, அப்புறம் பி டு ஓ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டில் பக்காவாக வரும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் எழுத போகிறோம். பேஸ் சைடு வந்து 24 mm. ஸோ இந்த இடத்துல 24 mm. 24. நெக்ஸ்ட் ஹைட் எவ்வளோ இருக்குது, அதான் ஆக்சிஸ் லென்த்து 40 mm. ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டுப்போம், இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ எவ்வளோ இருக்குது 40 mm. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.